சொராம்பர் காட் ஆஃப் ஹேர் கட்டிங், ஹேர் கட்டிங் காடு. யாருது அவன்? யாரு? ஹேர் கட்டிங் பண்றவன் காடு தான் எங்களுக்கு. அதில் நினைக்கணும், முடிவெற்றவன் எங்களுக்கு கடவுள் தான், அது வேற. ஆனால் நீ சொல்லுகிற என் மூதாதை வைகுந்தர் ஹேர் கட்டிங் காடலடா. ஹேர் கட்டிங் காடல, என்னை கேரா நினைச்சவனை கட் பண்ண வந்த கடவுள் ராவண்டே. அதனையும் புரிஞ்சுக்கணும். முடிசூடும் பெருமான், சேரமான் பெருமான், முருக பெருமான், சிவபெருமான் என்பது போல என் பாட்டனார் முடிசூடும் பெருமான். அவன் பேரு. கோயிலுக்குள்ள வராதே தீட்டு. அப்ப என்ன சொல்றா? ஒரு எதிர் புரட்சியாளன் கோயிலுக்குள்ள வந்தா நான் தான் தீட்ட, கோயில் எனக்கு தீட்டுற. கோயிலுக்குள்ள நான் வரலடா, கோயில் எனக்கு தீட்டு. கோயிலிலே இருக்கிறது சிலை, ஆனால் நீதான் தெய்வம். அப்ப என்ன செய்யணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நீ நின்று உன்னையே நீ வணங்கு, நீதாண்டா தெய்வம். இதாண்டா வைகுந்தர். நாங்கள் சைவ மரபினர். திருநீரை பட்டையா அப்படி பூசணும். பட்டையா நீ பூசக்கூடாது, நீ தீண்டத்தகாதவன் ஆகி என்றான். அப்படியா? படுக்க போட்டா பட்டைய போடுறது, நிமித்தி போடுறா, நிமிரா என்று எதிர்ப்புரட்சி செஞ்சான். அவன் தாண்டா வைகுந்தன். முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது. அப்படியா? ஏடா தலைக்கு மேல கட்டான். அவன் தாண்டா வைகுந்தன். எந்த மதம் என்னை தீண்டத்தகாதவன் என்று தள்ளி வைக்கிறதோ அந்த மதம் எனக்கு தீட்டு என்று அன்பு வழி என்று தனி சமயத்தை கண்ட புரட்சியாளன்டா என் பாட்டன் வைகுந்தன். நீ அவனை முடிவெற்ற கடவுள்ங்கிறா. டேய், உங்களுக்கு முடிவெடுக்கி தாண்டா அவன் பேரம் போவேன். டே, உங்களுக்கு முடிவெடுத்து தாண்டா அவன் பேரம் போவேன்.